باسمك اللهم ندعو في غدو ورواه لك منا كل حمد في مساء وصباح. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்புக்குரிய நேர்களே, சகோதரர்களே, ஒரு மனிதர் திருமணம் செய்ததுக்கு பின்னால் அவர் ஒரு ஃபெமிலியாக மாறிவிடுகிறார். ஒரு ஆண் ஒரு பெண் சேரும் போது அதற்கு பின்னால் அவர்களுடைய வாழ்க்கை ஃபெமிலி வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த ஃபெமிலி வாழ்க்கையை இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் பார்த்தோம் என்றால் இன்றைக்கு நிறைய பிரச்சனைகள் ப்ராப்ளம்ஸ் வருவதற்குரிய நிறைய காரணிகள் இருக்கின்றன. அந்த காரணிகளை நாங்கள் அறிந்து கொண்டோம் என்றால் அதற்குரிய சொல்யூஷன் தீர்வுகளையும் எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். அதில் பாருங்கள், ஒரு மனிதர் திருமணம் செய்து விட்டார், ஒரு ஆண், இருவரும் வாழ்கிறார்கள். வாழும் போது ஒரு ஆணுக்கு இஸ்லாம் சொல்வது மனைவிக்கு நீங்க உடுப்பு கொடுக்க வேண்டும், அவருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும், இதுக்கு இருக்கக்கூடிய இடம் கொடுக்க வேண்டும் என்று இது கட்டாயப்படுத்தி இருக்குது. இது ஆண் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை. ஆனால் இந்த கணவன் என்ன செய்கிறார் என்றால் சாப்பாடு கொடுக்கிறார், ஆனால் கஞ்சத்தனம் படுத்துகிறார். 3 நேர சாப்பாடு கொடுப்பதை 1 நேரமாக ஆக்குறார். இல்லாவிட்டால் சாப்பாடு 100 ரூபா, ஒரு நாளைக்கு 500 ரூபா செலவழிக்கணும் என்றால் இவர் 100 ரூபாவோடு ஒரு நாளை பூர்த்தி செய்கிறார். கஞ்சத்தனப்பட்டு மனைவிக்கு பூர்த்தியான முறையில் செலவு செய்யாமல் இருந்தால் மனைவியுடைய உள்ளத்தில் வெறுப்பு ஏற்படுகிறது. இந்த கணவரையான முடித்தேன் என்று அவளுடைய உள்ளத்தில் வெறுப்பு ஏற்பட்டு அவர் கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படுகிறது. இது முதலாவது காரணி. அதனால நாங்கள் கஞ்சத்தனம் உள்ள மனிதனாக இருக்கக்கூடாது. இரண்டாவது காரணியாக சிலர்கள் திருமணம் செய்கிறார்கள். திருமணம் செய்ததற்கு பின்னால் கணவன்கிட்ட நிறைய வசதி இருக்குது, 10 லட்சம் சேர்த்து வைத்திருக்கிறார். மனைவி ஒன்று வந்து சேர்ந்திருக்கிறார். அந்த மனைவியின் மூலமாக மனைவி போற பயணம் எல்லாம் பெரிய வெஹிக்கல்கள தான் போற. இவருக்கு சாப்பாடு ஆக்கி சாப்பிடுறது இல்லை, இவங்களுக்கு பெரிய ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடணும். இப்படியாக மனைவி என்ன செய்யறான்னா கணவனை போட்டு செலவு செய்வதில் உச்சகட்டத்துக்கு கொண்டு செல்கிறார். கணவன் இருந்த 10 லட்சமும் 2 மாதத்தோடு முடிவடைகிறது. வீண் விரயத்தின் பக்கம் இருவருடைய வாழ்க்கையும் சென்று விட்டால் அங்கேயும் ஃபெமிலி ப்ராப்ளம் ஏற்படுகிறது. அதுல கணவர் பாதிக்கப்படுறார். கணவன் நினைக்கிறார், இந்த பெண்ணையை நான் திருமணம் செஞ்சேன், இவள் ஒரு ஊதாரியாக இருக்கிறாள், 10 லட்சம் சேகரித்து வச்சேன், 2 மாதத்தோடு முடித்து விட்டாள் என்ற வெறுப்பு கணவனுக்கு ஏற்பட்டு அங்கே ஃபெமிலி ப்ராப்ளம் ஏற்படுகிறது. இதையும் இஸ்லாம் தடுத்திருக்கிறது. நீங்கள் கஞ்சத்தனம் உள்ளவனாகவும் இருக்க வேண்டாம், வீண்விரயம் செய்யக்கூடியவனாகவும் இருக்க வேண்டாம். இந்த ரெண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகவும் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய வழியாக இருக்குது. அதனால கணவன் மனைவியாக வாழ்பவர்கள், முடிக்கக்கூடியவர்கள் தனது வாழ்க்கையை கஞ்சத்தனம் உள்ளதாக ஆக்கக்கூடாது. 2வது வீண்விரயம் உள்ளதாக ஆக்கக்கூடாது. 2வது காரணி, கணவன் மனைவிக்கு உள ரீதியான பிரச்சனை ஏற்படுகிறது. பாருங்கள், கணவன் மனைவியை பார்த்து சந்தேகித்துக் கொண்டே இருக்கிறார். அதே மாதிரி மனைவி கணவனை பார்த்து சந்தேகித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த சந்தேகம் இருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் பேசியிருக்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜுதனிபு கதீரம் மினல்-ظن இன்ன பஅத-ظنி இஸ்முன். நீங்கள் அதிகமான எண்ணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள், அதில் சில எண்ணங்கள் தவறாக பாவமாக இருக்கிறது. கணவனை பார்த்து மனைவி சந்தேகிக்க ஸ்டார்ட் பண்றாண்டா, அதுக்கு பின்னால அந்த சந்தேகம்தான் இருவரையும் பிரிக்கக்கூடிய ஒரு காரணியாக இருக்கிறது. 2011 தகவல் படி டொமஸ்டிக் வயலன்ஸ் 60% ஃபெமிலிகள் ஸ்ரீலங்கால பாதிப்புக்குள்ளாகிறதுக்குரிய காரணியாக இந்த காரணியை சேர்த்திருக்கிறார்கள். கணவன் மனைவி கடையில சந்தேகம். இந்த சந்தேகம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. திருமணம் முடித்தவர்கள், முடிக்க இருப்பவர்கள் மனைவியை சந்தேகிக்கக்கூடாது, மனைவி கணவனை சந்தேகிக்காமல் இருக்க வேண்டும். 3வது காரணி தான், தெரிவு சரியாக அமையாமல் இருந்தால் ஃபெமிலி ப்ராப்ளம் ஏற்படும்.
நிக்காஹுடைய பகுதியில் ஒரு பெண் 4 விடயங்களுக்காக திருமணம் செய்யப்படுவாள். அழகுக்காக, பணத்துக்காக, ஃபெமிலி வம்சத்துக்காக, தீனுக்காக. இஸ்லாம் இந்த இடத்துல சுதந்திரத்தை வச்சிருக்குது. தீனுக்காக நாங்கள் தேர்ந்தெடுக்கணும். தீனுள்ள பெண்ணாக இருந்து அவக்க பணம் இருக்கலாம், வம்சம் இருக்கலாம், அழகு இருக்கலாம், பிரச்சனையே இல்லை. தீன் இல்லாம மற்ற 3 பகுதி பணத்தையோ அல்லது வம்சத்தையோ அல்லது அழகையோ மாத்திரம் பார்த்து முடித்தோம் என்றால் அந்த இடத்துல பிரச்சனை ஏற்படுகிறது. தெரிவு சுதந்திரத்தில் இஸ்லாம் முற்படுத்த சொன்னது இந்த தீனத்தான். ஆனால் இன்றைக்கு சிலர்கள் திருமணம் செய்கிறார்கள், பணத்துக்காக திருமணம் செய்கிறார்கள். திருமணம் செய்ததுக்கு பின்னால் மனைவியிட இருக்கக்கூடிய சொத்து 1 வருடத்தில் அழிந்து விட்டது என்றால் இவர் திருமணம் செஞ்சு வாழ்றாரு. 1 வருடம் வரை இவரிடம் பணம் இருந்தது, மனைவியுடைய சொத்து இருந்தது, அழிந்து விட்டது. இந்த கட்டத்தில் மனைவியோட விருப்பு வந்து மனைவியை டிவோர்ஸ் பண்ணக்கூடிய கட்டங்களும் இருக்கின்றன. ஏன்? இவர் பணத்துக்காக முடித்தார். அதே மாதிரி ஒரு பெண்ணை ரோட்ல கண்டாரு, அழகான ஒரு கலர், வெள்ளை கலர்ல இருக்கிறார். அழகை பார்த்து இவருக்குரிய அந்த ஆசை வந்துச்சு, திருமணம் செஞ்சார். ஏன்? அழகுக்காக. தீன பார்க்கல, அழகுக்காக மாத்திரம் முடிச்சார். இந்த அழகு 1 வருடத்தோடு இல்லாம போயிட்டுருச்சு. உதாரணத்துக்கு இந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒரு நோய் ஒன்று ஏற்பட்டு அவருடைய அழகு இல்லாமல் போயிட்டுருச்சு. இவர் கடைசிக்கு வேறொரு பெண்ணின் பக்கம் ஆசைப்படுவார். இது ஃபெமிலி ப்ராப்ளம் வரக்கூடிய காரணியாக இருக்குது. அதனால நாங்கள் திருமணம் செய்யும் போது தீனுக்காக முடித்தால் அழகு இருந்து இல்லாமல் போனால் பிரச்சனை வராது, பணம் இருந்து இல்லாமல் போனால் பிரச்சனை வராது, வம்சம் இருந்து இல்லாமல் போனால் பிரச்சனை வராது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்த கட்டமாக மாமி மாமா பிரச்சனை இந்த ஃபெமிலிக்குள்ளால வாரது. 3வது தருடைய தலையீடு. 2 பேர் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 3வது மாமி வந்து என்ன சொல்றான், இந்த பெண் வீடு கூட்டுறா இல்லை, புள்ள பார்க்கறா இல்லை, சாப்பிட்ட அந்த டீஸ்களை கழுகுறா இல்லை, பாத்ரூம் கழுகுறா இல்லை, இவ ஒரே தூங்கிட்டு இருக்கிறா. இப்படி குறைகளை பேசக்கூடிய மாமிமார்கள் எத்தனையோ பேர் இருக்கிற. வீடு என்றால் நெருப்பு பற்றக்கூடிய இடம் கிச்சனாக இருக்குது. அதே மாதிரி எந்த ஃபெமிலியில மாமி மாமா சேர்ந்து வாழ்கிறார்களோ 3வது தருடைய தலையீடு வந்தால் அந்த இடத்துல நெருப்பு பத்தும், குடும்பம் பிரியும். எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்த வரலாறுகளையும் எங்களுக்கு தெரியும். அதனால 3வது மாமியுடைய தலையீடு. கணவன் உமாவாக இருக்கலாம், மனைவிட உமாவாக இருக்கலாம், 3வது தலையீடு வரக்கூடாது. அது வராமல் இருப்பதாக இருந்தால் அந்த மாமியோடு இருக்கக்கூடிய மாமா அந்த மாமிக்கு அட்வைஸ் பண்ணணும், இவங்களை பற்றி ஒன்றும் பேசவான, அவங்கள வாழ விடுங்க, இப்படி சொல்ல வேண்டும். அப்படி இல்லாமல் இருந்தால் தனிமையான ஒரு வீட்டில் தான் இஸ்லாம் வாழ சொல்லியிருக்கிறேன். அவங்களை கவனிக்க வேண்டுமானால் தனிமையில் வாழ வேண்டும். அடுத்தது பாருங்க, இன்றைக்கு மீடியாவால் இன்றைக்கு நிறைய ஊடகத்தால் ஃபெமிலி ப்ராப்ளம் ஏற்படுகிறது. சில பெண்கள் அவங்களுடைய தீனி இல்லாட்டி ஒரே ட்ராமா பார்த்து கொண்டிருப்பார்கள், அந்த ஃபிலிம்ஸில் பார்த்து கொண்டிருப்பார்கள். அதில் வரக்கூடிய அந்த நடைமுறையை, அதில் இருக்கக்கூடிய அந்த விடயங்களை தனது கணவனோட நடைமுறைப்படுத்த முயற்சி செய்கிறாள். அதனால் ஃபெமிலி ப்ராப்ளம் ஏற்படுகிறது. அதே மாதிரி இன்றைக்கு நிறைய ஃபெமிலி ப்ராப்ளம் ஃபேஸ்புக்கால் ஏற்படுகிறது. எங்கேயாவது ஒரு தொடர்பு ஏற்பட்டால் இந்த கணவனோட வெறுப்பு ஏற்படுகிறது, கணவனோட இன்ட்ரெஸ்ட் இல்லை, பேசி கதைக்க டைம் இல்லை, ஃபேஸ்புக்லேயே காலம் கழியுது பெண்களுக்கு. அதே மாதிரி ஆண்களையும் பார்த்தால் அவங்க வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இரவு பகலாக காலத்தை கழித்தால் பெண்களோட நேரம் கொடுக்கறத குறைக்கிறார்கள். அந்த டைமில் ஃபெமிலி ப்ராப்ளம் ஏற்படுகிறது. இது எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் தவிர்க்கப்பட வேண்டும். இப்படியான இந்த பிரச்சனைகளை விட்டும் நாங்கள் எங்களுடைய ஃபெமிலி வாழ்க்கையை சீர் செஞ்சு சந்தோஷமாக வாழ எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் புரிவானாக.